ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடிஎம். யூடிஎம்லேருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்குண்டான விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு உண்டான 7th வீக் டெஸ்ட்டுக்கு உண்டான விஷயத்தை பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் என்னென்ன டாபிக் பார்த்தோம்? தனி வட்டி, கூட்டு வட்டி, பர்சன்டேஜ், இந்த 3 டாபிக் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? அட்டன் பண்ணியிருப்பீங்க. அடுத்து செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 டாபிக். ஸோ தனி வட்டி, கூட்டு வட்டி, பர்சன்டேஜ், இது இல்லாமல் எல்சிஎம், எல்சிஎம்எஸ்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க்கு, இன்றைக்கி நீங்கள் அட்டன் பண்ண போகிற ஏபிஜிபி. ஸோ இந்த 6 டாப்பிக்கு சேர்ந்தது தான் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட். சரி, ஓகே சார், இதுதான் தெரியுமே. ஸோ ஷெடியூலில் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், தெரியும் உங்களுக்கு. விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெஸ்ட்டுக்கு, இந்த செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து யார் செட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த கொஷின் செட் பண்ண போகிறது நீங்கள் தான். ஓகேங்களா? சார் நாங்கள் கொஸ்டின் செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் தான் கொஸ்டின் செட் பண்ண போகிறீங்க. செட் பண்ணுறது மட்டும் இல்லை, டஃப்பாக கொஸ்டின் செட் பண்ண போகிறீங்க. ரொம்ப செம்ம டஃப்பாக செட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி செட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ தனி வட்டினா தனி வட்டிக்கு ஒரு கொஸ்டின், கூட்டு வட்டினா கூட்டு வட்டிக்கு ஒரு கொஸ்டின், பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜுக்கு ஒரு கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி 6 டாபிக் 6 கொஸ்டின் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. அதுக்குண்டான நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை வித் ஆன்சரோட நீங்கள் கொடுக்கணும். நாட் ஓன்லி கொஸ்டினுக்கு ஆன்சரோட நீங்கள் அப்டேட் பண்ணணும். எதில் அப்டேட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய 6 டாபிக் உண்டான கொஸ்டினை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் வித் ஆன்சரோட. ஓகேங்களா? கொஸ்டினை டஃப்பாக செட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 5 டாபிக் 4 டாபிக்லாம் கிடையாது. 6 டாப்பிக்கும் செட் பண்ணுறவங்களுடைய கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வேலிடு. அதிலிருந்து மட்டும்தான் நம்ம கொஸ்டின்ஸ் ஃபுல் பண்ணுவோம். சார், நிறையா பேர் இது பண்ணுவாங்களே சார், எப்படி சார் 25 கொஸ்டின் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் 6 டாபிக் சேர்ந்து அப்படிங்கும்போது, அதுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற எல்லா கொஸ்டினும் அப்படியே நம்ம தரப்போகிறதில்ல. அதில் எந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் இது பண்ணுறோமோ, அந்த கொஷின்ஸ் எல்லாம் புல் பண்ணி தான் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நம்ம கொஷின் செட் பண்ணி தரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ரிவிஷன் பர்பஸ்க்கு, ஸ்ட்ராங்கான ரிவிஷன் பர்பஸ்க்கு. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த 6 டாப்பிக்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் ஒரு டாஸ்க்கு கொடுத்தோம், 1 hour டைம் சேலஞ்ச். ஸோ செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் இன்னொரு டாஸ்க் வந்து ஆட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு அந்த 1 hour டைம் சேலஞ்சு இந்த செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்லேயே இருக்குது. செகண்ட் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஷினை நீங்களே செட் பண்ணுறது, டஃப்பாக செட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கொஷின் அப்படின்னு நீங்கள் தூக்கி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு டாப்பிக்கில் 10 கொஷின் இருக்குன்னா, அதில் ஃபஸ்ட்டு கொஷினே தூக்கி என் சைடில் ஒரு கொஷின் அப்படின்னு நீங்கள் தூக்கி என்ட்ரி பண்ணிடலாம். இது விஷயம் அப்படி கிடையாது. அந்த 10 டஃப்பான கொஷின் நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கும்போது, அந்த டாப்பிக்கில் இருக்க எல்லா கொஷின் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா தான் நமக்கு எந்த கொஷின் டஃப்பாக இருக்குன்னு நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மேபி உங்களுக்கு டஃப்பாக இருக்க கொஷின் மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு டஃப்பாக இருக்கிற கொஷின் உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் செட் பண்ண வேண்டியது உங்கள் ஆங்கிளில் எந்த கொஷின் டஃப்பு, அந்த கொஷினை மட்டும் புல் பண்ணி வித் ஆன்சரோட அப்டேட் பண்ணுங்கள். இது டெஸ்ட் பேட்ச், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களும் இந்த டெஸ்ட் இருக்குது, அவங்களும் கொஷின்ஸை வந்து அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் வந்து வர தேர்ஸ்டே, வியாழக்கிழமை நைட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஃப்ரைடே, சாட்டர்டே நம்ம அந்த கொஷின்ஸை ரிவ்யூ பண்ணி பெஸ்ட்டு கொஷின்ஸ், அதாவது வந்து டஃப்பான கொஷின்ஸை வந்து புல் பண்ணி நம்ம கொஸ்டின் செட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் அதை செட் பண்ணும்போது, கொஷின்ஸுக்காக நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு கொஷின் செட் பண்ணும்போது அதுக்குண்டான ரிசல்ட் என்னன்றது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் தட் நம்ம பார்க்குறதுக்கும், ஒரு கொஷின் செட் பண்ணுற ஆங்கிளில் நம்ம பார்க்குறதுக்கும், நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து உன்னிப்பாக கவனிக்கிறோம் அப்படின்ற விஷயம் மாறுபடும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது அந்த டாப்பிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, நீங்கள் உங்களுக்கு திருப்பி அதில் சந்தேகங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் டஃப்பாக செட் பண்ணுற கொஷின்ஸுக்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் நம்ம வந்து அதுக்குண்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். ஸோ தெரியாதவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரிவிஷன் ஆங்கிளில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டத்தில் இதை அப்ரோச் பண்ணுங்க. எல்லோரும் வந்து கொஷின்ஸ் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. நல்ல தரமான கொஷின், ஏன்னா தரமான கொஷின்ஸ் கொடுக்குறவங்களுக்கு நம்ம ஒரு ரிவார்டு தரோம். என்ன ரிவார்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வித் அவங்களுடைய பேரும் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க, இவங்க கொஷின்ஸ் நம்ம கொஷின் செட் பண்ணதில் வந்து அவங்களுடைய கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா, வித் அவங்க நேமோட நம்ம இன்டிமேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் லிட்டில் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ அது ஒரு மாதிரி என்ன சொல்ல, நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகேங்களா? ப்ளசண்ட்டாக இருங்க. ரொம்ப பதட்டப்படுறதுக்கு அதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ரிலாக்ஸாக வந்து எந்த விஷயத்தையாக இருந்தாலும் செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். பாசிட்டிவாக எல்லாத்தையும் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு தைரியம் வரும்.
ஓகேங்களா? இததான்டா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி அது ஒரு மைண்ட் வந்து அந்த மாரி செட் ஆகும். ஓகேங்களா? ரிலாக்ஸா இருங்க. ரிலாக்ஸா இருக்கிறது எப்படின்றது இவர பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கங்க. ரிலாக்ஸா இருந்தாங்கனாவே பதட்டம்ன்ற விஷயம் நம்மள அண்டவே அண்டாது. ஓகேங்களா? பயம்ன்ற விஷயம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ நல்லா பாசிட்டிவா பண்ணுங்க. ஓகே. அடுத்தது இந்த வீக் உண்டான டெஸ்ட்டு ஏபிஜிபி எப்பயும் போல சனிக்கிழமை இன்னைக்கு ஈவினிங் 6:00 உங்களுக்கு கொஸ்டின் வந்துரும். நாளைக்கு 6 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, நம்ம ஆன்சர் கீ பிளஸ் மார்க் என்ட்ரி லிங்க்க வந்து குடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ நீங்க வழக்கம் போல வந்து ஆன்சர்ஸ செக் பண்ணிட்டு மார்க்க வந்து மார்க் என்ட்ரி லிங்க்ல அப்லோட் பண்ணிறலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்து அதுக்குண்டான டெஸ்ட் ரிப்போர்ட்டு, எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுன்றத ரொம்ப பாசிட்டிவா அணுகுங்க. ஓகேங்களா? ஓகே. ஆல் த பெஸ்ட்.